பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல சரவணன் வீட்ல கஷ்டப்படுறத நம்ம கதிரால பார்க்கவே முடியல. அதனால உடனடியா பழனி கிட்ட போய் பேசுறாங்க. பழனி இருந்துட்டு அப்பா பேச்ச கேட்டா, இல்ல மத்த யார் பேச்சையும் கேட்டா ஒரு மனுஷனோட நிலைமை இப்படிதான் ஆகும் போல இருக்கு. சரவணன் மச்சான் பேச்ச மட்டும் தான் கேட்பாரு. சரி சரின்னு மண்டை ஆட்டுறத தவிர வேற எதுவுமே கூட ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டான். ஆனா அவனுக்கா இப்படியெல்லாம் நடக்கணும்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பேசாம நம்ம செந்திலுக்கு கட்டாயப்படுத்தி நம்ம மீனாவை கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியே அவனுக்கும் அவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருப்பான் போல இருக்கு. மச்சான் பேச்சை கேட்டதுனால யாரும் இல்லைன்னு சொல்லி ஒதுக்குனதுனால இன்னைக்கு அவனோட வாழ்க்கையே கேள்விக்குறியா வந்து நிற்கிது. என்னதான் பண்ணலாம் நித்தியோசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம பழனியோட கடைக்கு நம்ம சரவணன் லவ் பண்ண பொண்ணு தேடி வராங்க. என்னம்மா நீ எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவருக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அவனோட வாழ்க்கையை ஏமா கேட்குறேன், அவனோட வாழ்க்கையே சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எதனாலங்க டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும் அவங்களுடைய வாழ்க்கை எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. கதறி இருந்துட்டு இதுதான் சரியான சான்ஸு, நம்ம எப்படியாவது அண்ணனுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்களையே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு கதிர் வந்து முடிவெடுக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.